சாய்ராம், நமஸ்காரம். நான் சிறிது காலம் என் உடல் நிலையின் காரணமாக பதிவுகளை இட முடியவில்லை. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பிலும் நமது முன் ஜென்ம கர்மாக்களும் ஆறாம் பாவமும் என்பது பற்றியும் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ஆறாம் பாவமானது ருணம் ரோகஸ்தானம். இதிலே ரோகங்கள் என்பதை பற்றியும் பார்த்து கொண்டிருந்தோம். ருணம் என்றால் கடன் என்று பொருள். கடன் என்பது பல பேருக்கு புரிதல் என்னவென்றால் செல்வம், அதாவது பணத்திற்காக எடுத்துக்கொண்ட கடன் என்று மட்டுமே மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலவிதமான கடன்கள் உள்ளது. நம்முடைய முன்பிறவியிலே பல பேரிடம் வேலை வாங்கி இருப்போம். ஆனால் அவர்களுக்கு அதற்கு தகுந்த கூலியை கொடுத்திருக்க மாட்டோம். அல்லது முன் மனித பிறவியிலே நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு உண்டான சரியான உதவிகளை செய்திருக்க மாட்டோம். இந்த இடத்திலே உதவிகள் என்பது அவர்களுடைய அந்திம காரியத்தையும் குறிக்கும். அடுத்தது, நம்முடன் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே துரோகம் செய்து கடனாளியாக இருந்திருப்போம். அல்லது நமக்கு தகுதி இல்லாத, நமக்கு சம்பந்தமில்லாத சொத்துக்களை பிறரிடமிருந்து அபகரித்து அதனால் கடனாளியாக ஆகியிருந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த முன்பிறவிகளினுடைய கடன்களையும் இந்த 5ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் நமக்கு தெரிவிக்கும். எனவே ஒருவருடைய ஜாதகத்திலே 5ஆம் பாவத்தை ஆராய்ந்து அடுத்தது 6ஆம் பாவத்தை பார்த்திருக்கும் பொழுது 5ஆம் பாவமானது கெட்டுப்போய் 6ஆம் பாவத்திலே சனி பகவானும் அல்லது ராகு கேது பகவானும் இருந்து அவர்களும் கெட்டுப்போயிருந்தால் இந்த வகையான முன் பிறவியினுடைய கர்மாவினுடைய கடன்கள் மிஞ்சி இருக்கிறது என்று அர்த்தம். அந்த கெட்டுப்போன சனி பகவானால் கூட சுக்கிரன் சேர்ந்திருந்தால் பெண்களுக்கு துரோகம் இழைத்திருப்போம். அந்த கடன் இப்பொழுது தீர்க்கப்பட வேண்டும். அதேபோல் ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் அடுத்தவர்களை ஏமாற்றி இருப்போம். அதேபோல் ராகு கேது சனி பகவான் கெட்டுப்போயிருந்து செவ்வாய் சேர்ந்திருந்தால் சகோதரிகளை ஏமாற்றி இருப்போம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பிறவியிலே, அதாவது இந்த மனித பிறவியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய பல நல்லவைகள் கிடைக்காமல் தட்டி போய்கொண்டே இருக்கும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போகும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் அனுபவித்து கொண்டே இருப்போம். அதாவது நல்ல சமைத்து நல்ல சாப்பாடை நாம் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்து வைத்தால் அந்த நல்ல உணவை நாம் சாப்பிட ஆரம்பிப்பதற்குள் ஏதாவது காரணத்தினால் அந்த சாப்பாடானது கிடைக்காமல் போகும்.
அல்லது ஏதோ ஒரு சொத்து நம் கைக்கு வரவேண்டி இருந்திருக்கும். ஆனால் அந்த கடைசி நிமிஷத்திலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள், அங்கு போய் ஏதாவது ஒரு வில்லங்கமாகி அது தடைப்பட்டு போகும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தாலி கட்டும் தருவாயிலே நின்று போகும். அல்லது திருமணமாகி 1 வருடமோ 2 வருடத்துக்குள்ளாகவோ கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும். அல்லது குழந்தைகள் ஏற்படும், ஆனால் அவை தங்காது. இப்படிப்பட்டவையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இதனை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதனை அடுத்த பதிவுகளிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.